ஓட்டு போட்டுட்டு வந்துட்டீங்களா? மிக்க மகிழ்ச்சிங்க. இதுக்கு மேலதான் உங்களுக்கு டென்ஷன் ஓவரா இருக்கும் இல்லைங்களா? ரிசல்ட் வர வரைக்கும் மைண்ட் காமா இருக்காது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஒரு விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் எலெக்ஷன் ரிசல்ட் மாற போறது இல்ல. அப்போ உங்க மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கவும், நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கவும், நான் சொல்ற விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆனாலும் ரிசல்ட்ல எந்த சேஞ்சும் வராது அப்படின்ற விஷயத்தை நீங்க ஆழமா உங்க மைண்ட்ல வச்சீங்கன்னா அதுவே பாதி டென்ஷனை குறைச்சிடும். குறிப்பா சோசியல் மீடியாவை ரிசல்ட் வர வரைக்கும் மேக்சிமம் தவிர்த்திருங்க. நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்களோ, எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட்டீங்களோ, அவங்கள பத்திய நெகட்டிவ் நியூஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்டை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்னும் பொழுது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயத்துக்கு உங்க மைண்டை உட்படுத்தி மைண்டை டார்ச்சர் பண்ணாதீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் வந்திருந்தா தேட்டருக்கு போய் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேப்பில் உங்கள் ஃபேமிலியை கூட்டுட்டு ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு டூர் போயிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெற்றி தோல்வின்றது நம்ம வாழ்க்கையில் சகஜங்க. இது கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் தெரியும். தமிழ்நாட்டுக்கு யார் வேணாலும் தலைவர் ஆகலாங்க. ஆனால் நம்ம குடும்பத்துக்கு நம்ம தாங்க தலைவர். இதை தெரிஞ்சுக்கோங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க.